பாட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ இது 10 நிமிஷம் அந்த எண்ணங்களில் நம்ம யோசிக்கும் போது சரி ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தணுமா, நாளைக்கு நான் ஏன் நம்ம கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு பயணத்தை மேற்கொண்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நான் காம் பண்ணி வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எனக்கு இந்த மாதிரி என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த ஒரு நபரை மட்டும் நான் சந்திக்கலை, இந்த மாதிரி நிறைய பேர்த்த சந்திக்கிறேன். சில பெண்கள் நாங்கள் இந்த மாதிரி நபர்களை சந்திச்சோன்னு சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இன்னொரு சிலர் இவனால் எனக்கு ஒரு உதவி கிடைக்குது, இவனால் எனக்கு ஒரு சலுகை கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு அதை பற்றி அவங்க பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா அண்ணா அப்படின்னா நீங்கள் தங்கச்சின்னு போங்க, இல்லைன்னா பாட்டின்னு கூட சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் உங்கள் மைண்டில் நீங்கள் எதையோ யோசிச்சுட்டு கேவலமான ஒரு பார்வை பார்க்கும்போது, கேவலமான ஒரு சில விஷயங்களை இது பண்ணும்போது ஆதங்கமும் அதுவும் இது பண்ணுது. நான் இப்போ இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இங்கே எழுதி வச்ச முனிவனுக்கு மட்டும் இல்லை, இன்னும் எழுதுகிற நாய்களும் இருக்குது. அதாவது நாய் சொன்னால் நாயினுடைய கௌரவம் குறைஞ்சி போகும். சரியா? கேவலமான பிறவிகள் எல்லாம் இருக்குது. அந்த பிறவிகளெல்லாம் என்ன லிஸ்ட்டில் வைக்கிறதுனே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொன்னால், பெண்களே நீங்கள் கல்வி தகுதி உங்களுக்கு இருந்தால் நல்லபடியாக படிங்க, உங்களுக்கு உழைப்பு தகுதி இருந்தால் நல்லபடியாக உழைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தோஷம்னு ஒரு கடையில் டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி யாராவது பேசுனீங்கன்னா தயவு செஞ்சு பேசிட்டு அதோட அந்த கப்பை இப்படி குடிச்சு பாட்டு அந்த கப்பை வச்சுட்டு அந்த கப்பு நம்மளுக்கு சொந்தம் இல்லைங்கிற மாதிரி ஒரு நினச்சிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் அடுத்து ரன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதில் இப்படியும் இருக்குங்கிறவங்களோட சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ரன் பண்ணிட்டு போங்க. எவனோ ஒருத்தன் கத்த கட்டுவான், எவனோ ஒருத்தன் பிடுங்குவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு அவங்க பின்னாடியெல்லாம் போகாதீங்க. அதே சமயம் ஒரு ஹஸ்பண்ட் வேணான்னு ஒரு டிசைட் பண்ணி நீங்கள் முற்றிலும் வெளியில் வர்றீங்கன்னு சொன்னால் உங்கள் கையில் உழைப்பு இருக்கணும், அல்லது வருமானம் இருக்கணும், அல்லது இந்த சமூகத்தில் உங்களால் சர்வே பண்ணுற அளவுக்கு மன தைரியம் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் பிளேஸ் பண்ண முடியும். இப்போ என்ன சொல்கிறது, இதில் ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம மோதுற ஆள்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் என்னன்னு கேட்டால், இது பஸ்ஸில் மட்டும் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இன்னைக்கு பஸ்ஸில் ஏகப்பட்ட பேர் ரெகுலர் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் தான் அவங்க மாட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அது புது உலகமாக தெரியுது. ஆனால் இவங்க வளர்ந்து அவங்க பிள்ளைங்க ஆளாகி வரும்போது இது ஒரு அவல நிலை இருக்கும். இந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு பெண்களுக்கு தினம் மரணம் வரும். ஒவ்வொரு செகண்டும் பிள்ளைங்க கை நீட்டி பேசும்போதோ இது பண்ணும்போதோ அந்த ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டோமே, இப்படி வாழ்ந்துட்டோமே, எவனோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம லைஃப்பை நம்ம இப்படி இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருந்தால் நான் சொல்கிறேன். சில அனுபவங்கள் சார்ந்து அனுபவஸ்தர்களோடு இருந்து பழகினது